இயேசு கிறிஸ்துவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். உலகமெங்கும் இத்திருவிழாவை மே தினம், தொழிலாளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தொழிலாளர்கள் தினம் ஒரு தொழிலாளி எடுத்துக்காட்டாக, தொழில் செய்வதற்கு எடுத்துக்காட்டாக புனித சூசேப்பர் அமைகிறார். அவருடைய திருவிழாவை நாம் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த பங்கு பாதுகாவலர், தொழிலாளிகளின் பாதுகாவலர் புனித யோசேப்பு. நான் முதலாக இங்கே பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இங்கே தான் முதல் முறை வந்து திருப்பலி ஆற்றினேன். அப்போது நான் இந்த படியில் ஏறி மறையுரை கொடுக்க இங்கே வந்தபோது பயந்து இதில் ஏறினேன்னு சொன்னால், தமிழில் மறையுரை நான் ஒருபோதும் கொடுத்தது கிடையாது. இங்கே வந்த பிறகு தான் முதலாக தமிழில் மறையுரை கொடுக்க தொடங்கினேன். அப்போது வார்த்தைகள் வரவில்லை. குருக்கள் பின்னால் இருந்து ஒரு வார்த்தையும் சொல்லி கொடுத்தார்கள். அப்படி தான் நான் மறையுரை ஆற்றினேன் அன்று. இன்று நாம் புனித யோசேப் தொழிலாளர்களின் பாதுகாவலுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவானது ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கின்றது. தொழில் என் மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், புனித யோசேப்பு என்ன செய்தார்? கார்பெண்டர். கொஞ்சம் டேபிள் எல்லாம் செய்திருப்பார், நாற்காலிகளை செய்திருப்பார், அல்மேராவை செய்திருப்பார், மரத்தால் கொஞ்சம் பொருட்களை செய்திருப்பார். அதைவிட மேலே அவர் என்ன செய்தார்? விவிலியத்தில் அவர் என்னதாவது பேசினாரா? அதுவும் சொல்லலை. அமைதி காத்தார். ஆனால் கனவு கண்டார். கனவுல தான் அவருக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் வாய் திறந்து ஒன்றும் பேசலை. அவர் ஒன்றும் பெரிய காரியமாக செய்யவும் இல்லை. அவர் இன்று அகில திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கிறார். He is the patron of the universal church. அது எப்படி ஆகிறது? ஒன்றும் பேசாதவர், ஒன்றும் செய்யாதவர். மற்ற புனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவோ மறைபரப்பு பணியில் ஈடுபட்டு பணிபுரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒரு தடவை விண்ணகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் 3 கடவுள், அன்னை மரியாள், எல்லா புனிதர்களும், எல்லா திருத்தூதர்களும் அங்கே கூடியிருந்தார்கள். அப்போது ஒவ்வொரு புனிதர்களும், புனிதர் கூட்டம் ஒவ்வொன்றாக தங்களுடைய சிறப்பான பணிகளை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். முதலாக எழுந்து நின்றவர்கள் மறைசாட்சிகள். சிகப்பு நிற ஆடை அணிந்து அவர்கள் அங்கே எல்லா மறைசாட்சிகளும் சேர்ந்து எழுந்து நின்று 3 கடவுளின் முன்னிலையில் அவர்கள் சொன்னது, நாங்கள் இயேசுவுக்காக, கடவுளுக்காக எங்கள் உயிரை அர்ப்பணித்துள்ளோம், மிருகங்களுக்கு இரையானோம், சித்திரவதை செய்யப்பட்டோம், ஆனால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றினோம். இறைவனுக்காக, இறைவனுக்கு சாட்சியாக நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தோம். அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் மறைசாட்சிகள் என்று பெருமையாக சொன்னார்கள். அப்போது எல்லாரும் கைதட்டி அவர்களை பாராட்டினார்கள். அதன் பிறகு வெர்ஜின்ஸ், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கன்னியர்கள், அவர்கள் கற்பை பாதுகாத்தவர்கள், அவர்கள் எழுந்து நின்று வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக
மிகவும் அழகாக தோற்றமளித்தார்கள். அவர்கள் அங்கே சொன்னது, நாங்கள் கற்பை பாதுகாத்தோம், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம், கடவுள் எப்படி தூய்மையாக இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள். எனவே நாங்கள் வெர்ஜின்ஸ், கன்னியர்கள், புனிதர்கள் என்று பெருமைப்பட்டார்கள். அப்போது அவர்களுக்காகவும் கைதட்டி அவர்களை பாராட்டினார்கள். அதன் பிறகு மறை வல்லுநர்கள், டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச், அந்த புனிதர்கள் எழுந்து கையில் புஸ்தகங்களும் ஏடுகளும் வைத்து கொண்டு பெருமிதமாக சொன்னார்கள், இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி, நற்செய்தியை பற்றி நாங்கள் எவ்வளவோ படித்து எழுதி மக்களுக்கு அதை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் பெருமையாக சொன்னார்கள். அவர்களையும் கைதட்டி பாராட்டினார்கள். அதன் பிறகு மறைபரப்பு பணியாளர்கள், மறைத்தூது பணியாளர்கள் உலகில் உள்ள பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து எல்லா மக்களையும் இறைவனோடு ஒன்று சேர்த்தவர்கள், மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர்களை கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக மாற்றியவர்கள். அவர்கள் எழுந்து நின்று நாங்கள் மறைத்தூது பணிகள் செய்தோம் என்று பெருமையாக சொன்னார்கள். அவர்களையும் கைதட்டி பாராட்டினார்கள். இப்படி எல்லா புனிதர்களும் தங்களுடைய சிறப்பு வாழ்க்கையை, சிறப்பு பணியை எடுத்துரைத்து மகிழ்ந்தார்கள், பாராட்டப்பட்டார்கள். ஆனால் கடைசியில் யார் தனிமையாக இருந்தார்? புனித யோசேப்பு ஒரு கார்னரில் அந்த ப்ரவுன் கலர் ஒரு உடையை அணிந்து கொண்டு ஒரு வேலை செய்பவனாக, ஒரு தொழிலாளியாக அங்கே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோருடைய இது முடிந்ததும் அவர்கள் அங்கே பார்க்கிறார்கள், யோசேப் அங்கே இருந்திருக்கிறார், அவர் ஒன்றும் சொல்லலை, அவர் ஏற்கனவே ஒன்றும் பேசாதவர். அப்போ அவர்கள் நினைத்தார்கள், அவர்கிட்ட சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் செய்யலை, அதை பற்றி அவர் என்னதான் சொல்ல போகிறாரு, விட்டுருங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்பந்தான் யோசேப் எழுந்து நின்றார். இதுவரை பேசாதவர் பேசத் தொடங்கினார். அவர் என்ன பேசினார் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி எழுதினீர்கள், இயேசுவுக்காக உயிரை கொடுத்தீர்கள், இயேசுவுக்காக கற்பை பாதுகாத்தீர்கள், இயேசுவுக்காக எல்லா இடமும் சென்று நற்செய்தியை பரப்பினீர்கள். ஆனால் நான் அந்த இயேசு பிறந்ததும் அவரை என் கையில் எடுத்தேன், அவரை என் நெஞ்சில் வைத்து அரவணைத்தேன், முத்தமிட்டேன், அவருக்கு அன்பு செய்தேன், அவரை குளிப்பாட்டினேன், அவருக்கு ஆடை அணிவித்தேன், அவருக்கு உணவு ஊட்டினேன், அவரை வளர்த்தேன். எவ்வளவு என் வாழ்நாள் முழுவதும் அவரோடு இருந்து உணவு உண்டேன், அவருக்கு பணி செய்வதை கற்றுக் கொடுத்தேன், அவருக்கு ஜெபம் செய்வதற்காக கற்றுக் கொடுத்தேன், மோய்சனின் எல்லா சட்டங்களையும் நான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். அவர் என்னிடமிருந்து தான் இதெல்லாம் படித்தார். நடக்க அவருக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், வேலை செய்ய அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கை அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை என்ற ஒரு இணைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது என்று யோசேப்பு பெருமையாக சொல்வார். எந்த புனிதருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததில்லை. ஆனால் புனித யோசேப்பு ரொம்ப பெருமையாக அதை எடுத்து கூறுவார். அப்போது எல்லாரும் கைதட்டு மகிழ்வார்கள். அவர் சொல்ல, இல்லை இல்லை இன்னும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வார், நான் இறக்கும்போது இயேசுவின் மடியில் தலை சாய்த்து நான் இறந்தேன். அந்த பாக்கியம் யாருக்கும் இந்த உலகத்தில் இல்லை, அன்னை மரியாளுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்வார். அப்போ அன்னை மரியாள் சிரிச்சிட்டு இருப்பாங்க, பாரு யோசேப்பு என்ன பெருமைப்படுத்த கொள்றாரு. அப்பதான் யோசேப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்க்கையில் நாம் என்னெல்லாமோ செய்துட்டு இருக்கிறோம், ஆனால் இயேசுவோடு ஒன்றாக இருக்கின்றோமா? நாம் ஜெபம் செய்கிறோம், கோவிலுக்கு இருக்கிறோம், திருப்பலி ஆற்றுகிறோம், மரியாயின் சேனையில் இருக்கிறோம், வின்சென்ட் தேப்பாவில் இருக்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம்.
இயேசுவோடு ஒன்றித்திருக்கிறீர்களா? புனித யோசேப்பு அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று. உங்களுடைய பாதுகாவலர் அவர் எப்படி இயேசுவோடு ஒன்றித்திருந்தார், இயேசுவோடு இணைந்திருந்தார், இயேசுவோடு பயணித்தார், இயேசுவோடு வாழ்ந்தார், இயேசுவின் மடியில் இறந்தார். இப்படிப்பட்ட ஒரு புனிதரை நம்மால் பார்க்க முடியுமா? அதுதான் உங்களுடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறதா? நம்முடைய பாதுகாவலர் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்தவர். இயேசு இல்லை என்றால் அவர் இல்லை, அவர் இல்லை என்றால் இயேசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் வாழ்ந்த பாதுகாவலர், அந்த பாதுகாவலரை கொண்ட பங்கு மக்களாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? எந்நேரமும் அந்த இயேசுவை நினைத்து அவரை நமக்கு எல்லாமாக மாற்றி நாம் வாழ்க்கை நடத்துகின்றோமா? அதனால்தான் அந்த பங்கு யோசேப்பு உங்களுக்கு பங்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இன்று அந்த யோசேப்பை நாம் மார்ச் 19 19ஆம் மார்ச் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இன்று அவர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று கொண்டாடுகிறோம். மார்ச் 19 விட மேன்மையானது இன்று. தொழிலாளர்களின் பாதுகாவலர் கடவுள் யார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுள் யார்? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் முறையாக கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு தந்தையாக அவரை எடுத்து காட்டவில்லை விவிலியம், ஒரு தாயாக எடுத்து காட்டவில்லை, ஒரு நண்பராக எடுத்து காட்டவில்லை, ஒரு வீரராக எடுத்து காட்டவில்லை. அவரை ஒரு தொழிலாளராக கடவுளை எடுத்து காட்டப்படுகிறது. முதல் வாசகத்தில் நாம் கடவுளை எப்படி பார்க்கிறோம்? ஒரு படைப்பவர், உருவாக்கியவர், வேலை செய்பவர். அதுதான் கடவுள். கடவுள் படைப்பவராக இருக்கிறார், உருவாக்கியவராக இருக்கிறார், வேலை செய்பவராக இருக்கிறார். ஓய்வு நாளில் இயேசுவே அவர்கள், யூதர்கள் எல்லாம், பரிசேயர்கள் கேள்வி கேட்டார்கள், இது ஓய்வு நாள், நீ ஏன் இதை செய்கிறாய்? அப்போ இயேசு என்ன பதில் சொன்னார்? இயேசு என்ன பதில் சொன்னார்? என் தந்தை எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என் தந்தை எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் என் தந்தையை போல் எப்போதும் வேலை செய்பவனாக இருக்கின்றேன். தந்தை எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன வேலை செய்கிறார்? தந்தையாகிய கடவுள் என்ன வேலை செய்கிறார்? இந்த உலகத்திற்கு உயிரூட்டுகிறார். காட் இஸ் லைஃப். அவர் மட்டும்தான் வாழ்வு. அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார். அது யார்? கடவுள் தான். அவர் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே விவிலியத்தின் வழியாக கடவுள் முதலாக நமக்கு ஒரு படைப்பவராக எடுத்து காட்டப்படுகிறார், வேலை செய்பவராக, தொழில் செய்பவராக எடுத்து காட்டுகிறார். என்ன வேலை செய்தார்? தொடக்கத்தில் அங்கே எல்லாம் ஒழுங்கற்றதாக இருந்தது. அப்போது கடவுள் அங்கே ஒழுங்குபடுத்துகிறார். தண்ணீர் ஒரு இடம், கரை ஒரு இடம், விண்ண ஆகாயம், மரங்கள் ஒரு இடம், அது அப்படி அவர் ஒழுங்குபடுத்துகிறார். அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். படைப்பென்பது ஒழுங்குபடுத்துவது. கீப் எவ்ரிதிங் இன் ஆர்டர். அவர் ஒழுங்குபடுத்துகிறார். ஒழுங்குபடுத்தியதை அழகுபடுத்துகிறார். He beautifies everything. This world is beautiful. God created and he said it's good. அது நல்லது. தொடக்க நூலிலே படைப்பை பற்றி நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் படைத்த பிறகு கடைசியில் இறைவன் என்ன சொல்கிறார்? This is good. இது நல்லது, அழகானது.
எனவே ஒழுங்குபடுத்துகிறார், அதன் பிறகு அதை அழகுபடுத்துகிறார், அதன் பிறகு ஒவ்வொன்றையும் தன்னுடைய வேலைகளை செய்ய நிர்ணயிக்கிறார், மேம்படுத்துகிறார். கடவுளுடைய வேலை என்ன? 3 வார்த்தைகளில் கடவுளின் வேலையை நாம் வைக்கலாம். இந்த உலகை முழுவதும், உலகில் நடப்பதை எல்லாம் நாம் 3 வார்த்தைகளில் அடக்கி வைக்கலாம். ஒழுங்குபடுத்துதல், அழகுபடுத்துதல், மேம்படுத்துதல். இந்த 3 வார்த்தைகளில் ஒழுங்குபடுத்துதல், அழகுபடுத்துதல், மேம்படுத்துதல். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டுகிறோம். நாம் இந்த உலகை ஒழுங்குபடுத்த வேண்டும், நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், நம் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், நம் சுற்று வட்டாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை அழகுபடுத்த வேண்டும், அதை மேம்படுத்த வேண்டும். அதுதான் இறைவனின் கட்டளை. பலுகி பெருகி இந்த நிலத்தை விளைவாக பெருகுங்கள், அதுதான் நமக்கு கட்டளை கொடுத்து, மேம்படுத்துங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். எனவே கடவுள் ஒரு தொழிலாளி என்பதை முன்மொழிகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அவர் முன்மொழிகிறார். எனவே தொழில் என்பது ஒரு பெரிய மேன்மையான ஒரு பண்பு. தொழில் என்பது, கார்ல் மார்க்ஸ் தொழிலை பற்றி மேன்மையாக பேசுவார். புனித பவுலடியார் என்ன சொல்வார்? தொழில் செய்யாதவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது, வேலை செய்யாதவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது, சோம்பேறிகளுக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பேறிகளினால்தான் இந்த உலகம் பாழடைகிறது. அவர் ஒரு அழகான உவமையை நமக்கு கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் அந்த உவமையில் தாலந்து, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தார். அந்த 1 தாலந்து பெற்றவன் ஒன்றும் செய்யலை, குழி தோண்டி அதை புதைத்து விட்டு அவர் வந்ததும் அதை எடுத்து கொடுத்துட்டு, இது உன்னுடையது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாறேன் அப்படின்னு சொன்னான். அதனால்தான் அவன் நரக தண்டனைக்கு அனுப்பப்பட்டான். நரக தண்டனைக்கு. அவன் செய்த பாவம் என்ன? லேசி ஃபெலோ, தொழில் செய்யாமல் இருந்தவன், அந்த தாளந்தை இன்னும் பெருக்காதவன், அந்த தாளந்தை ஒழுங்குபடுத்தாதவன், அழகுபடுத்தாதவன், மேம்படுத்தாதவன். அதனால்தான் அவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அழகுபடுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை செய்யாதவர்கள் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள், விண்ணத்துக்கு அல்ல, இறைவனோடு சேர்பவர் அல்ல. இறைவன் தொழிலாளி, அவர் படைத்தவர். எனவே நாம் இன்று புனித யோசேப்பு தொழிலாளருடைய திருவிழாவை கொண்டாடும் போது நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்றைய உலகில் தொழிலுக்கு மதிப்பு இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று யாருக்கு மதிப்பு? ஏசி ரூமில் உட்கார்ந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கையில் அடிச்சுட்டு இருக்கவன் அவன் பெரியவன், அவனுக்கு நிறைய சம்பளம். நிலத்தை வெட்டி அந்த சூட் வெப்பத்தில், அந்த சூட்டில் வேர்த்து நம் அனைவரையும் பிழைக்க வைக்கிற அந்த கிசான் விவசாயி, அந்த விவசாயிக்கு ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லா இருந்து சாப்பிட்றீங்க, பீஸா வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த பாவப்பட்ட விவசாயிகள் கிராமத்தில் இருந்து அவங்க கடின உழைத்து அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பைசா கூட இல்லை, அவங்க பட்டினி போகிறாங்க. நீங்கள் இங்கே ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா ஏசி ரூமில் இருந்து உட்காந்து அது சாப்பிட்றீங்க, இது சாப்பிட்றீங்க, வடை சாப்பிட்றீங்க, தோசை சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, ஐயோ என்னெல்லாம் சாப்பிட்றீங்க. அந்த மக்கள் ஆடு மாடுகளை ஒவ்வொரு நாளும் வளர்த்து அதுக்கு தீனி போட்டு அதற்காக வயலில் போய் புல் கொண்டு வந்து ஒரு நாள் பூரா அந்த மாடு ஆடு வேறு மிருகங்கள் அது நீங்கள் அதை சாப்பிட மட்டும் செய்கிறீங்க. அவங்க அதை வளர்த்து விடுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா இருந்து அது எங்கேருந்து வருதுன்னு அறியாமல் அதை சாப்பிட்றீங்க.
உங்களுக்காக அந்த தோல்களை எடுத்து செருப்பு செய்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா அழகு பார்த்து ஹை ஹீல் லோ ஹீல் எல்லாம் பார்த்து போட்டுட்டு போகிறீங்க. யார் செய்கிறாத? எங்கேருந்து வருது? ஆனால் அவரை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவன் கீழ் ஜாதியினர். உங்களுடைய தெருக்கள் நான் இங்கே பார்த்துருக்கிறேன், பாண்டிச்சேரியில் தான் இதை பார்த்துருக்கிறேன். நைட்டு பூரா அந்த பெண்மணிகள் உங்களுடைய அந்த வேஸ்ட் அழுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே எரிஞ்ச இதெல்லாம் அவங்க பெருக்கி அதை எடுத்து தூக்கம் இல்லாமல் அவங்க அந்த வேலையை செய்து சுத்தப்படுத்தி மறுநாள் நீங்கள் அங்கே தெருவில் வார சமயத்தில் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, அங்கே சுற்றுறீங்க. அந்த சமயமும் பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கே போடுறீங்க, கடலை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை அங்கே போடுறீங்க. நீங்கள் இதை தான் செய்துட்ருக்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் இரவு முழுவதும் உழைத்து அதை சுத்தப்படுத்துகிறார். அவர்களை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவன் கீழ் ஜாதி, அவன் கீழ் ஜாதி. தொழிலுக்கு நீங்கள் மதிப்பே கொடுக்கவில்லை. நீங்கள் தொழிலை இழிவாக படுத்தி அந்த தொழில் செய்யும் மக்களை இழிவுபடுத்தும் போது நீங்கள் யாரை இழிவுபடுத்துகிறீர்கள்? கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள். தொழில் செய்யும் கடவுளை இழிவுபடுத்துகிறீர்கள். அந்த மக்கள் தெய்வங்கள் போல் பட்டவர்கள். இன்று ஜாதி, நம்முடைய ஜாதி, எந்த அமைப்பில் அந்த ஜாதியை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள்? அவங்க செய்யும் வேலையை வைத்துதானே இந்த ஜாதி நம் மத்தியிலே இருப்பது. அவங்க செய்யும் வேலையை வைத்துதானே. பெருக்கிறவன், ஷூ செய்கிறவன், அந்த கழிவறைகளை கழுவுறவன், அப்படின்னு அவங்களையெல்லாம் நீங்கள் இனப்படுத்தி இவங்கள் கீழ் ஜாதிகள், இவர்களுடைய வேலை எது, இவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்களோடு இருக்க மாட்டீர்கள், அவர்களோடு தொட மாட்டீர்கள், அவர்களை இழிவுபடுத்தீர்கள், அவர்களை மிருகத்தை விட கீழா ஒரு நாயை பிடிச்சி மடியில் வச்சு அதை முத்தி அதை மோதி அதை எல்லாம் என்னவெல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் ஒரு மனிதனை சாக்கடையில் போடுவதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள். இது ஒரு மனிதத்துவமா? யார் மனிதர்கள்? இந்த ஜாதி பிரச்சனையை வச்சு அதை பாதுகாத்து அதன் அமைப்பில் வாழ்பவர்கள் மிருகங்கள், மனிதர்கள் அல்ல. கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. தொழில் எவ்வளவு மேன்மையானது. அந்த அவர்கள் தொழில் செய்யாவிட்டால் உங்களால் உயிர் வாழ முடியாது. Today you are dependent on those poor people, the low caste people which you consider, but they are மேன்மையானவர்கள். எப்படி புனித யோசேப்பு அவர்கள் கருதினார்களோ ஒன்றும் செய்யல, அவன் தச்சன். ஆனால் அவர்தான் மேன்மையானவர். அந்த மேன்மையை நீங்கள் இப்போது என்னிடமிருந்து கேட்டீர்கள். தச்சனின் மகன் அல்லவா இயேசு? அங்கே கடவுளின் ஞானத்தை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். அவர்கள் சொல்லார், இதெல்லாம் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சு? இவர் எவ்வளவு ஞானத்தை பேசுகிறார், நமக்கு இது ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் அறிந்த பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆனா இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? நம்ம எல்லாம் அது சொல்லலையா? அவன் ஒரு தலித் இல்லையா? அவன் ஒரு அருந்ததியர் இல்லையா? அவன் ஒரு ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். இதைவிட மேலான கிரைம், பாவம் இந்த உலகத்தில் இல்லை. மனிதர்களை வேறுபடுத்தி அவர்களுடைய தொழிலின் அனுசார் அவர்களை கீழ்ப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் வைத்திருப்பது ஒரு கிரைம். நாட் ஓன்லி கிரைம், இட்ஸ் தி பிகெஸ்ட் சின். இட் cannot be forgiven. இட் cannot be forgiven. அந்த ஜாதி உணர்வோடு பிறரை கீழ்ப்படுத்தும் மக்கள் அல்ல, மிருகங்களும் அல்ல. நான் மிருகங்கள் சொன்னால் மிருகங்கள் என்னிடம் வந்து சண்டை போடும், எங்களை ஏன் இழிவுபடுத்துறீங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். மனிதர்களுடைய நல்லா இருக்கிறாங்க மிருகங்கள். நம்ம இதை உணரணும். ஒருவேளை நீங்கள் இப்போ என்னெல்லாம் சொல்கிறாரு, நான் இது சொல்வதற்கு அர்த்தம் நீங்கள் உணரணும். கிறிஸ்டியன்ஸ் அந்த கடவுளை வழிபடுவார்கள். அவர் பணி செய்தவர். இயேசு தச்சனின் மகன்.
இன்று யோசேப்பு தொழிலாளிகள் தினத்தை கொண்டாடுகிறீர்கள். உங்களுடைய பாதுகாவலர். உங்களுடைய மனதிலிருந்து இதையெல்லாம் நீக்க முடியுமா? நீக்க முடியாமல் இருந்தால் இதை ஏன் கொண்டாடுறீர்கள்? நான் வரமாட்டேன் அடுத்த வருஷத்துலேருந்து. நம்முடைய ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் மக்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒரே கடவுளின் பிள்ளைகளாக அவர்களை எடுத்து தொழிலாளர் பாதுகாவலர் புனித யோசேப்பை கொண்டாடுவதற்கு நீங்கள் அப்படி ஒரு இது இல்லை என்றால் நான் வரமாட்டேன். நம்மள ஒரு மாற்றத்தை கொண்டு வர மக்களின் மேன்மையை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவன். அவன் எப்படிப்பட்ட தொழிலை செய்தாலும் கடவுளிடம் அவன் மேன்மையானவர். நம்மை விட அவர்கள் மேன்மையானவர்கள். அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். நாம் நம்முடைய இடங்களை சுத்தம் செய்தவர்கள், பெருக்குவர்கள், கழிவறைகளை சுத்தம் செய்தவர்கள், இழிவுபடுத்தப்பட்ட அந்த மக்களுடைய கால்களை தொட்டு நீங்கள் வணங்க வேண்டும். அவர்கள் கடவுளின் சாயல், கடவுளை போன்றவர்கள், வேலை செய்யும் கடவுளை போன்றவர்கள் அவர்கள். அப்பந்தான் நம்ம மனிதராக மாற முடியும். கிறிஸ்தவனாக மாறு அதை தள்ளு. மனிதன் இல்லை என்றால் கிறிஸ்தவன் எப்படி? நம்ம கிறிஸ்தவன் சொல்றோம், இல்லவே இல்லை. எப்ப இந்த மனப்பான்மை நம்முடைய மனசில் இருக்கிறதோ அதன்படி செயல்படுகிறோமோ நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை. அதுதான். எனவே இன்று இந்த தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடும் நாம், புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டில் வாழ்பவர்கள் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். இன்று நீங்கள் இந்த திருவிழா திருப்பலியின் போது இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் புனித யோசேப்பு வழியாக உங்களுக்கு ஒரு வரமும் கிடைக்காது, அருளும் கிடைக்காது, இறைவன் ஆசீர் உங்களுக்கு முற்றிலும் கிடையாது. என்று நீங்கள் இந்த திருப்பலியின் போது மனம் நொந்து மன்னிப்பு கேட்கணும். இதுவரை என் வாழ்க்கையில் நான் யாராவது இந்த ஜாதி அடிப்படையில், தொழிலின் அடிப்படையில் இழிவுபடுத்தி இருந்தால் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த ஆட்களை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அவர்கள் உயிரில் இருக்கிறார்கள் என்றால் நீங்க போய் அவரிடம் மன்னிப்பு, நான் உங்களுக்கு எதிராக பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடப்பா சொல்லுங்க. அப்பந்தான் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வந்து கிடைக்காது. நான் திட்டமாக சொல்றேன் இதை. நான் இப்படிப்பட்ட ஒரு மறையுரையை கொடுக்க வேண்டும் என்று நான் வரவில்லை. நான் வேறு மறைவுரை தான் என் மனதில் தயாரித்துட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் என்கிட்ட சொல்றார், இதை சொல்லு. கடவுள் சொல்றார் என்னிடம், இதை நீ இதை சொல்லு. அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார், நான் சொல்றேன். என்ன திட்டாதுங்க. இந்த திருப்பலிக்கு பிறகு திட்டணும்னா அவரை திட்டுங்க. அவர் தான் என்கிட்ட சொல்றார், நீ இதை சொல்லுன்னு. நான் அவர் சொல்லுவதை செய்கிறேன், அவ்வளோதான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நான் அன்போடு பணிவோடு உங்களிடம் கேட்பது இதுதான். மக்களை அன்பு செய்யுங்கள், பிரிவுபடுத்தாதீர்கள், பிளவுபடுத்தாதீர்கள். அவர்கள் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், சாக்கடையில் அவர்கள் விழுந்து கிடந்தாலும் அவர்கள் கடவுளின் சாயல். அன்னை தெரசா அதை தான் செய்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையோடு அன்போடு பழகுங்கள். நீங்கள் நிச்சயம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். இறைவனின் கொடைகள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். செய்யுங்க அதை. இன்று யோசேப்பு நம்முடைய பங்கு பாதகர்களிடம் நீங்கள் அதை சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லணும். அவர்கிட்ட வேண்டுவோம் நாம் நம்முடைய பங்குக்காக. இந்த உயர்மறை மாவட்டத்திலே இந்த பங்கு அப்படி ஒரு முடிவை எடுத்து மாறிட்டுன்னு சொன்னால் இந்த பங்கு எல்லா பங்குகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான பங்காக இருக்கும். அதற்காக நாம் இந்த திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம்.